ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா? அட ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்து அங்க ஆப்டோஸரோட மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டியா? டீய கொடி குறை கஞ்சி கஞ்சினிய என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன். தமாசு. நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகுகளா? ஏண்டா 6 ஆயப்ப நூலு நூத்தி சம்பாதித்த காசுன்னு நினைச்சாது. தெரியாம ஒரு தடவை தப்பு. நானும் தெரியாம தாண்டா செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்டேன்? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம்டா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பனை பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டாது நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கொட்டு கொட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான் டபுள் 7 குடிச்சிட்டீங்களே? அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான்
ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியே எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும். வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். அடேங்கப்பா, அழகப்பா, ஏடா நெசமாலுமே நீதானா? டேய், சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்ஜிஆராட்டமே இருக்குதுடா. ஆமா, இதெல்லாம் ஏவரா? நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு. டேய், நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா, எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு? ஏனுங்க அப்படிதானே? அது சரி. போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இல்லவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்ப போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான். வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரும் அந்த பொண்ணு? எத்தனை நாள பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். ஏன்பா முதல்ல வந்து கூலிங் எடுத்து மாட்டேன். சரோசாவை வர சொல்லி இருக்கிறேன். சரோஜா எதுக்குப்பா வர சொன்னேன்? சரோசா வா. சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வேட்டிலே பார்த்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டான நேத்தி கனவே நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீல போ. ஏப்பா, சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே, புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அவளை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோசாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்ன நாளானிக்கா? ஆமா. இல்ல, நடிகையுடைய அம்மா வருமல்ல? வாங்க கவுண்டர். என்னடா காலையினா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு? மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. கூடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுவத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியான வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா, விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காலினா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற. அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர, இந்தாங்க திண்ணூறு.
தெரியலா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏண்டா டேய் காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காதையா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்குஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காரினா ரவுஸ் ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேரிச்சம்பழத்தை கடவாயில வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய புடிச்சு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சு பண்ணி விட்டுனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்றேன், நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க. போற போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 நிமிஷம் தானே டீ. ஓ நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரபா நின்னு புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சில கப்பு கப்புன்னு புகைய விட்டான். திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க. ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? காலு கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாள் புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு. வேலைன்னா ஒரு அக்கறை, ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம் இதெல்லாம் இருக்கணும்டா. அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பள்ளிக்கூடத்துல ஏண்டா சொல்லி கொடுத்தாங்க? நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா வாயை திறந்து பேசுறா மம்மூத ராயா. இந்த 25 வருஷமா காலையில பாரதிபுரத்துல கடை வச்சிருக்கான்னா எப்படி? செய்யற தொழில ஒரு நேர்மை, ஒரு நீதி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு உடன்பாடு இதெல்லாம் நமக்குள்ள ஈர்க்கணும்டா. மரியாதையா சொல்றேன், ராத்திரிக்குள்ள தைய காசும் துணி காசும் 2 கொடுத்தனுப்பு. இல்ல ஏங்க பேசாதையா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம் வேண்டாம் உனக்கு? 25 வருஷமா நீ ஒரு டைலர்னு கடை வச்சுக்கிட்டு இருக்கிய, மம்மூத ராயனாட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கிய. பேசையா, வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? இஞ்சி தின்ன குரங்காட்ட முழிக்கிறான் பாரு. ஜாக்கெட் வச்சிருக்கேன் நான், ஜாக்கெட். இவெல்லாம் ஒரு டைலரு, இவனுக்கு ஒரு கடை, இவனுக்கு ஒரு மிஷினு, இவனுக்கு ஒரு
ஆறுமுகா, இப்ப குழுகுழுன்னு இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே, சிரிச்சுக்கோடா. பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சுல்ல, எந்திரிச்சு மரவா போயிருந்து சிரிச்சுட்டு வா.